விரை சேர் பொன்மலரே அதில் மேவிய செந்தேனே கரை சேர் முக்கனியே கனியீர் சுவையின் பயனே பறை சேருள்ளொளியே பெரும் பற்றம் பல நடஞ்சை அரை சேதந்தனையே அருளாரமுதம் தனையே விரை சேர் பொன்மலரே அதில் மேவிய செந்தேனே கரை சேர் முக்கனியே கனியீர் சுவையின் பயனே பறை சேருள்ளொளியே பெரும் பற்றம் பல நடஞ்சை அரை சேதந்தனையே அருளாரமுதம் தனையே விண்ணார் செஞ்சுடரே சுடர் மேவிய உள்ளொளியே தன்னார் வெண்மதியே அதில் தங்கிய தன்னமுதே கண்ணார் மெய்க்கனலே சிவகாமப் பெண் காதலனே அண்ணாதந்தனையே அருளாரமுதம் தனையே துப்பார் செஞ்சடையாய் அருட்சோதி சுகக்கடலே செப்பாமே நிலைக்கே சிறியேனை செலுத்தியவா எப்பாலும் புகழும் பொது இன்ப நடம் புரியும் அப்பா தந்தனையே அருளாரமுதம் தனையே மெய்யாமெய்யருளே என்று மேவிய மெய்ப்பொருளே கையாறு கனியே நுதற் கண் கொண்ட செங்கரும்பே செய்யாய் வெண்ணிறத்தாய் திருச்சிற்றம்பல நடஞ்சே ஐயாதந்தனையே அருளாரமுதம் தனையே போரே வேறு இன்றி நினை நிதம் போற்றும் புனிதருளே புரி வேறு இன்றி நின்ற பெருஞ்சோதி கொழுஞ்சுடரே செறிவே தங்களெல்லாம் உரை செய்ய நிறைந்திடும் பேரறிவே தந்தனையே அருளாரமுதம் தனையே முத்தா முத்தருளே குளிர்கின்ற முழு முதலே சித்தா சித்தியெல்லாம் தரவல்ல செழுஞ்சுடரே பித்தா பித்தனனை வலிந்தாண்ட பெருந்தகையே அத்தாதந்தனையே அருளாரமுதம் தனையே தன்னேரில்லவனே என்னை தந்ததயாநிதியே மண்ணே மன்றிடத்தே நடஞ்செய்யுமென் வாழ் முதலே பொன்னே என்னுயிரே உயிருள் நீரை பூரணமே அன்னே தந்தனையே அருளாரமுதம் தனையே ஒளியே அப்பொழியின் நடு உள்ளொளிக்குள்ளொளியே வெளியே எவ்வெளியும் அடங்கின்ற வெறுவெளியே தளியே அம்பலத்தே நடுஞ்செய்யும் தயாநிதியே அழியே தந்தனையே அருளாரமுதம் தனையே மருளே நெஞ்சகனே மனவாட்டமெல்லாம் தவிர்த்தே தெருளே யோர் வடிவாய் உரச் செய்த செழ் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகழை எம்பிடல் வேண்டும் செப்பாதமே நிலைமேல்
சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருள் ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தருள வேண்டும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். பொருட்சாறு மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம். போதாந்த தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம். இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம். எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம். தெருட்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம். சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஜோதி ஜோதி பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம். வாம ஜோதி சோம ஜோதி வாண ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி ஞாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏறு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே. நிதியே என்னுள்ள நிறைவே பொதுவில் நிறைந்த சிவபதியே அருட்பெரும் ஜோதியனே அம்பலம் விளங்கும் கதியே என் கண்ணும் கருத்தும் கழிக்க கலந்து கொண்ட மதியே அமுதமளியே நின் பேருருள் வாழியவே வாழியன் ஆண்டவன் வாழியன் கோன் அருள் வாய்மை என்றும் வாழி எம்மான் புகழ் வாழி என் நாதன் மலர்ப்பதங்கள் வாழி மெய் சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழி இவ்வையகமும் வானமும் மற்றமும் வாழியவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் உடைய அருட்பெரும் ஜோதி அற்புதக் கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனத்தில் பற்றாவண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, தேவரீர்
திருவருட்பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் குவலயம் எல்லாம் ஓங்குக. சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கங்கள் தழைக்க அருள் தாத்தா. சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க இல்லங்கள் தழைக்க அருள் தாத்தா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சன்மார்க்க அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது சேலம் மாநகரம் அருகில் உள்ள ராசிபுரம் என்ற ஊரில் அமர்ந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த ராசிபுரம் சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவரையாவிடம் இந்த சபையை நடத்திய அனுபவங்கள், எத்தனை வருஷமாக என்னென்ன நிகழ்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு தொகுப்பாக அவருடன் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியாக தொகுத்து வழங்குகிறார்கள். ஐயா அவர்கள், திரு நடேசன் ஐயா அவர்களை, இந்த சங்கம் ஐயா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது, யார் ஆரம்பித்தாங்க? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. சன்மார்க்க அன்பர்கள் அனைவருக்கும் ராசிபுரம் வள்ளலார் ஞானசபையின் சார்பாக அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒன்றிணைந்த சேலம் மாவட்டமாக நமது ராசிபுரம் இருந்தது. இப்பொழுது நாமக்கல் மாவட்டமாக சேலம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருது. 1976ஆம் ஆண்டு கொடைவள்ளல் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்களை அழைத்து வந்து இங்கே கால்கோள் விழா செய்யப்பட்டது. அதன் பிறகு நமது பார்த்தசாரதி ஐயா அவர்கள் இந்த சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று புலவர் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் செயலாளராக இருந்து இங்கே இருக்கின்ற சன்மார்க்க அன்பர்கள் எல்லாம் ஒன்று கூடி ராசிபுரத்திலே, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்திலே ஒரு வள்ளலார் சபையை ஆரம்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்தபோது செங்கோட கவுண்டர் என்பவர் இந்த இடத்தை தானமாக நமது வள்ளலார் சபைக்கு அனுப்பித்தார்கள். அவர் தோட்டம் அருகிலே உள்ளது. இந்த சபை ஒரு 10,000 சதுரடி உள்ள நிலம் இருந்தது. அவருடைய தோட்டம் அருகிலே இருக்கிறது. அவர் வீட்டிலே அன்னதானம் வழங்கி வடலூருக்கு சென்று வழிபாடு செய்து இங்கிருந்து அன்பர்கள் ஒரு 10-15 பேர் அழைத்து கொண்டு வருடம் அவர் வீட்டிலே செய்வார். அதன் பிறகுதான் சரி ஞான சபை ஒன்று ராசிபுரத்தில் அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்த போது இந்த இடத்தை அவர் தானமாக நமது சபைக்கு ராசிபுரம் வள்ளலார் ஞான சபை என்று தானமாக செட்டில்மெண்ட் எழுதி நமக்கு அளித்தார்கள். அதன் பிறகு இந்த சபையை பொள்ளாச்சி மகாலிங்க ஐயா அவர்கள் மூலமாக அடிக்கல் நாட்டப்பட்டு 76 துவங்கப்பட்ட கால்கோள் விழா டிசம்பர் 1977 நிறைவு பெற்றது. அப்படி 77 நிறைவு பெற்ற போது ஜோதியை இங்கே ஏற்ற வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் எப்படி செய்வோம் என்று சொல்லும் பொழுது வடலூருக்கு சென்று பூசக்காரர் ஐயா அவர்களை சந்தித்து அணையாத தீபம் வடலூரிலே நமது வள்ளல் பெருமான் அவர்கள் ஏற்றி வைத்திருக்கின்றார்கள், அதை போல் எங்கள் ராசிபுரத்தில் ஏற்ற வேண்டும் என்று கேட்டபொழுது அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அங்கே ஒரு விளக்கு ஏற்பாடு செய்து அந்த தீபத்திலிருந்து தீபம் ஏற்பாடு செய்து தீபத்தை பொருத்தி ராமலிங்கம் என்கின்ற செங்கோட கவுண்டருக்கு ராமலிங்கம் என்ற மகன் அவருடைய குழந்தையாக இருந்த பருவத்தில் அவருடைய
குழந்தையை படுக்க வைத்து அந்த குழந்தையினுடைய தொப்புள் மேலே வயிற்றிலே அந்த விளக்கை வைத்து பொருத்தி கொண்டாந்து வைத்தார்கள். அந்த குழந்தையை கொடுப்பதைப் போல கொண்டாந்து ஜோதியும் கொடுத்தார்கள். அதை அணையாமல் அங்கிருந்து கொண்டு வந்து தான் இங்கே ஏற்றப்பட்டது. வடலூரில் தீபமும் இங்கே ராசிபுரம் தீபம் ஒரே தீபம்தான், இது தனி தீபம் அல்ல. அன்றிலிருந்து இன்று 46 ஆண்டுகளாக அணையாமல் தீபம் இரவு பகலாக இங்கே எரிந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பூசக்காரர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் அணையாமல் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு மாத பூசம் அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றிருக்கின்றது. பிறந்தநாள் விழாக்கள், யாராவது அன்பர்கள் பிறந்தநாள் விழா, நினைவு நாள், குழந்தைகள் பிறந்தநாள், இப்படி திருமண நாள், இப்படி எண்ணற்ற நாட்களில் அன்னதானம் செய்யுங்கள் என்று முன்வந்து சொல்வார்களேயானால் அதையும் நாங்கள் ஏற்பாடு செய்து அன்னதானத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். மாத பூசத்தை தவறாமல் செய்து கொண்டிருக்கின்றோம். வார வாரம் வியாழக்கிழமை அகவல் பாராயணம் நடைபெற்று அன்னதானம் செய்து கொண்டிருக்கின்றோம். வியாழக்கிழமை காலையிலே கஞ்சி ஊற்றி இருக்கின்றோம். சபையின் சார்பாக சத்சங்கங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தியான வகுப்புகள் தினசரி காலை 6லிருந்து 8 வரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுகளிலே முழுநேர தியான வகுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல்வேறுபட்ட மாவட்டங்களிலிருந்து சொற்பொழிவாளர்களை அழைத்து வந்து, சிறந்த சொற்பொழிவாளர்களை அழைத்து வந்து ஆன்மீக சொற்பொழிவுகளை நிகழ்த்தவும், வள்ளல் பெருமானுடைய பெருமைகளை, வள்ளல் பெருமானுடைய அருமைகளை, வள்ளல் பெருமானுடைய அவருடைய கொள்கைகளை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு சங்கமாக இந்த சங்கம் விளங்கி கொண்டிருக்கின்றது. இந்த சங்கத்திற்கென்று பொறுப்பாளர்கள் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொறுப்பாளர்களை தேர்வு செய்கின்றோம். சன்மார்க்கத்திற்கென்று உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டு வருடம் 500 ரூபாய் என்ற அளவிலே சன்மார்க்க அன்பர்களை உறுப்பினர்களாக சேர்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த சபை பராமரிப்பிற்காகவும் அன்னதானத்திற்காகவும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். வள்ளலாரனுடைய அவதார தினம் 5/10/1823 வள்ளலார் அவர்கள் அவதாரம் எடுத்தார்கள். அந்த தினத்திலே 5/10 வள்ளலாருடைய அவதார தினமாக காலையிலே கொடியேற்று விழா, அதைத் தொடர்ந்து சிற்றுண்டி, மறுபடியும் மதிய உணவு, இப்படி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். தைப்பூச விழாவிலே 2 நாட்கள் விழா சிறப்பாக கொடியேற்றம், வள்ளலாருடைய உருவப்படத்தை வைத்து ராசிபுரத்தினுடைய முக்கிய தெருக்கள் வழியாக ஊர்வலங்களாக மேலதாளத்துடன் அகவல் பாராயணத்துடன் ஊர்வலமாக வந்து இங்கே நடைபெற்று அன்னதானம் சிறப்பாக 2 நாட்களுக்கு சொற்பொழிவு, இசை நிகழ்ச்சி, பள்ளி குழந்தைகளுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வள்ளல் பெருமான் குறித்து சொற்பொழிவு, இப்படி எண்ணற்ற நிகழ்ச்சிகளை எங்களுடைய ராசிபுரம் சன்மார்க்க சங்கம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள அருட்பெருஞ்சோதி டிவி நிகழ்ச்சிகாரர்களுக்கு இந்த செய்தியை எங்களுடைய சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நமது சன்மார்க்க சங்கத்தினுடைய செயலாளராக திரு கேசவன் ஐயா அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். கேசவன் ஐயாவை பொறுத்தவரை தொண்டுள்ளம் படைத்தவர். பிரதிபலன் எதிர்பாராமல் சபைக்காக தனது பணிகளை கூட்டுவதாக இருந்தாலும் செய்வார். அன்னதானத்திற்கு தேவையான பொருள் உதவிகளை வாங்கி வருவதென்றாலும் செய்வார். அப்படிப்பட்ட தன்னலமற்ற ஒரு சேவையாக நமது கேசவன் ஐயா பணிபுரிந்திருக்கிறார்கள். அவர் செயலாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். நமது சரவணன் ஐயா அவர்கள் சன்மார்க்க சங்கத்தினுடைய உறுப்பினராக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர் சங்கத்திற்காக, சங்க நலனுக்காக, சபையினுடைய தூய்மைக்காக நல்ல நிலையிலே மற்றவர்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஐயா பிச்சமுத்து சுவாமிகள் பூசக்காரராக இருந்து ஜோதி வழிபாட்டிற்கு பூஜைகளை செய்து வள்ளல் பெருமானுடைய அகவல்களை பாராயணம் செய்து கொண்டு சபையை சுத்தமாக வைத்துக்கொண்டு வருபவர்களிடத்திலே அன்பாக பேசி பூஜைகளை செய்து கொண்டு சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற பிச்சமுத்து சாமி அவர்கள் செய்து கொண்டிருக்கார்கள். அதே போல் சிராப்பள்ளி சரவணமையா அவர்கள் குடும்பத்திலே சின்ன சிக்கல் ஏற்பட்டது. அந்த சிக்கலின் காரணமாக நமது சபையிலே வந்து தங்குவதற்கு அனுமதி கேட்டார். அப்படி அவர் குறைகள் தீர வேண்டும் என்பதற்காக இங்கே தங்கி சபையை சுத்தம் செய்து
சபை பணிகளை செய்து கொண்டு சபைக்காக அந்த குறை தீர்வரை இங்கே தங்கி நான் பணியாற்றுகிறேன் என்று சொல்லி இங்கே சேவையாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றவர் சீராப்பள்ளி சரவணன் ஐயா அவர்கள். அடுத்ததாக மணிவாசகம் ஐயா அவர்கள் இந்த சன்மார்க்க சங்கத்தினுடைய துணை செயலாளராக இருக்கின்றார். அவர் ஒரு சிறந்த சிவத்தொண்டர். 63 நாயன்மார்கள் குரூப்பிலே இணைந்து சிவனடியார்களுக்கோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருந்த மணிவாசகம் ஐயா அவர்கள் அங்கே சொற்பொழிவு சங்கரலிங்க ஐயா அவர்கள் நிகழ்த்தும் பொழுது வள்ளல் பெருமானை குறித்து ஒரு கருத்தை சொன்னது அவருக்கு அந்த நிமிடத்திலிருந்து ஈடுபாடு ஏற்பட்டு அந்த சிவன் கோவில் போவதே ஓரளவுக்கு குறைத்து கொண்டு வள்ளலார் ஞான சபைக்கு அன்றையிலிருந்து வந்து கொண்டு மிக சிறப்பான முறையிலே ஒரு 15 ஆண்டு காலமாக தான் அதற்கு முன் சிவபெருமானே கதி என்று சிவன் கோயிலிலே அடியார்களோடு சேர்ந்து சேவை செய்து கொண்டிருந்தார். வள்ளல் பெருமானை குறித்து அவர் அறிந்த பொழுது இனிமேல் வள்ளல் பெருமான் கோயிலுக்கு தான் செல்ல வேண்டும் என்று தினசரி வந்து தியானம், அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து தியானம் செய்வது, வள்ளல் பெருமானை தரிசிப்பது, வள்ளல் பெருமானையே நினைத்து தன்னுடைய வாழ்நாள் பூராவும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மற்ற அன்பர்களையும் அழைத்து கொண்டு எங்கெங்கே நமது சன்மார்க்க சங்கம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அழைத்து கொண்டு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறவர் தான் மணிவாசகம் ஐயா அவர்கள். சன்மார்க்க சங்கத்தில் துணை செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்கள் சன்மார்க்க சங்கத்தினுடைய உறுப்பினர். இவர் நமது ராசிபுரம் வள்ளலார் சபைக்கு தொண்டாற்றி கொண்டிருக்கின்றார்கள். கைமாறு கருதாது பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். செல்லம்பட்டியிலே நாமக்கல் போகின்ற வழியிலே செல்லம்பட்டியிலே ஒரு ஞான சபை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அப்படி ஆரம்பிக்கும் போது என்றால் அங்கிருந்து 2 கிலோமீட்டர் அளவிலே மேற்கு பாலம்பட்டி என்கின்ற ஊரிலே காந்திவாதி ரமேஷ் ஐயா என்பவர் ஒரு 10க்கு 10 தான் அவர் வீடு. அதிலே அவரும் அவர் அம்மாவும் தங்கி இருக்கின்றார்கள். அவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. வள்ளலாருடைய படத்தை வைத்து ஜோதி வழிபாடு செய்து அன்னதானம் தினசரி வீட்டிலே அவரால் முடிந்ததை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த காந்திவாதி ரமேஷ் ஐயாவை அழைத்து கொண்டு தான் இங்கே வந்தார்கள். அப்படி வருகின்ற பொழுது நாங்கள் எல்லாம் அந்த செல்லம்பட்டி சென்று பார்த்தபோது அந்த செல்லம்பட்டியிலே ரோடு ஹைவேஸ் ரோடை ஒட்டி ஒருவர் யுவராஜ் என்பவர் 6000 சதுரடி நிலத்தை வள்ளலார் சபை கட்டுங்கள் என்று இனாமாக 1 வருட காலம்தான் ஆகிறது அவர் கொடுத்திருக்கின்றார்கள் இப்பொழுது. ஆக நாங்களெல்லாம் இப்போ ராசிபுரத்தை பொறுத்தவரை நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் என்பவர் தலைமையிலே அந்த விழாவை ஏற்பாடு செய்து இங்கே சுற்றுவட்டார நாமக்கல் பகுதி பூராவும் சென்று அந்த அடிக்கல் நாட்டு விழா சென்று அடிக்கல் நாட்டி இப்பொழுது அங்கே தினசரி ஜோதி வழிபாடும் வார வழிபாடும் அன்னதானமும் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கிறது. அதே போல் அந்த பூசக்காரராக தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்கள் தான் அங்கே சென்று வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஐயா அசோகன் ஐயா அவர்கள், அழகரசன் ஐயா அவர்கள் மிக சிறப்பான முறையில் நம்ம சன்மார்க்க அன்பர். அங்கே மசகாலப்பட்டியிலே குடியிருந்தாலும் தினசரி நமது சபைக்கு வந்து அவரும் அவர் துணைவியாரும் அவர் நண்பர்களும் தினசரி வந்து வழிபாடு செய்து 1 மணி நேரமாவது இங்கே அமர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எண்ணற்றவர்கள் எல்லாம் இங்கே வருகை புரிந்து இருக்கின்றார்கள். காரணம், மூர்த்தி என்கின்ற ஒரு நபர் வீணகர், அவர் குடும்பத்திலே ஓயாத சண்டை, மனைவி ஒரு புறம், குழந்தைகள் ஒரு புறம், அவர் ஒரு புறம் என்கின்ற ரீதியிலே இருந்தார்கள். இங்கே வந்து வள்ளல் பெருமானிடத்திலே வந்து சதா முறையிட்டு இன்றைய தினம் அவர்கள் குடும்பம் சுபிட்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல் பெரியசாமி என்பவர் வீணகரிலே குடியிருக்கின்றார்கள். அவருக்கும் அவருடைய மகனுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு இருவரும் பேசிக்கொள்ளாத சூழ்நிலையில் பிரிந்திருந்தார்கள். இங்கே சபைக்கு வந்து அவர் உறுப்பினராக சேர்ந்து அதன் பிறகு அந்த மகனுக்கு திருமணமாகாமலே இருந்ததை
அவர் இங்கே வழிபாடு செய்து நமது சன்மார்க்க அன்பராக உறுப்பினர் சேர்ந்ததன் அடையாளமாக அந்த குடும்பமே இங்கே வந்து வழிபாடு செய்ததன் நோக்கமாக நமது வள்ளல் பெருமானுடைய கருணையினால் அவருடைய மகனுக்கு திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டு இப்பொழுது ஒரு மகன் பிறந்திருக்கின்றான். அவருக்கு திருமணம் நடைபெற பொழுது அந்த பெண் அரசு வேலையிலே இல்லை. அதை கருதியும் அவர் திருமணம் செய்யவில்லை. ஆனால் இன்றைய தினம் அரசு வேலையிலே அவருக்கு கிடைக்கப்பட்டு மிக சிறப்பான ஒரு குடும்பமாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஆக அந்த குடும்பம் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக எப்படி மனதிலே ஏற்பட்டிருக்கின்ற குழப்பங்களை, மனதிலே ஏற்பட்டிருக்கின்ற கஷ்டங்களை நமது வள்ளல் பெருமான் இடத்திலே நிறைய நமது ராசிபுரம் அருகாமையிலே உள்ள சன்மார்க்க அன்பர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் வந்து மனக்குறை தீர வந்து வழிபாடு செய்து நல்ல நிலையிலே சுபிட்சமாக வாழுகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். 2 ஆண்டுக்கு முன்பு தைப்பூசத்திலே விழா நடந்துட்டு இருக்கும் பொழுது இதே போல் டிவிக்காரர்கள் வந்து படம் எடுத்தார்கள். அப்பொழுது பார்த்தீங்கன்னா எப்படி வள்ளல் பெருமான் அவர்கள் படத்துக்கு சிக்க மாட்டார், நீங்கள் படமே அவரை எடுக்க முடியாது. ஆக அவர் ஜோதியானவர். ஆக படத்தை சிக்க மாட்டார். அதுபோல் இந்த ஜோதியை படம் எடுத்தவங்க ஜோதி அதில் இல்லை, வள்ளல் பெருமானே அதில் நிற்பது போன்று அந்த படக்காட்சியிலே தெரிஞ்சது. அதன் பிறகு விழா முடிந்து அவர் ஃபிலிம் கழுவி கொண்டு வரும்போது பார்க்கத்தான் வள்ளல் பெருமானே நின்று கொண்டு அந்த ஜோதிக்கு முன்னால் நிற்பதை, ஜோதியிலே இருப்பதை பார்த்து நாங்கள் 1000 காப்பிகள் அதை போட்டு எல்லாருக்கும் அன்பர்களுக்கு கொடுத்தோம். அந்த வகையிலே தான் இப்போ சபையில் கூட அந்த படத்தை வைத்திருக்கின்றோம். வள்ளல் பெருமானே இங்கே வருகை புரிந்தார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சபை என்பதை இந்த நேரத்திலே நான் ஏன் சொல்கிறேன் என்றால், வள்ளல் பெருமான் இங்கு மட்டுமல்ல, அவர் பஞ்சபூதங்களால் உடலை பிரித்து எல்லா இடத்திலும் உலகம் பூராவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு அடையாளமாகத்தான் நான் சொல்லிக்கொள்ள இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த படம்தான் வள்ளல் பெருமானே ஜோதிக்கு உதலாக வள்ளல் பெருமானே நின்று அந்த ஒரு அற்புதம் நிகழ்ச்சி நமது ராசிபுரம் வள்ளலார் சபையில் நடந்தது என்பதற்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. வள்ளல் பெருமானே வந்து ஜோதி இருக்கின்ற இடத்திலே எங்களுக்கு காட்சி கொடுத்தார் என்பதை ராசிபுரம் மக்கள் எல்லாம் கண்டுகளித்தார்கள். 1000க்கும் மேற்பட்ட காப்பிகளை போட்டது அனைவருக்கும் கொடுத்து மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். சன்மார்க்க சங்கம் எங்கெங்கே இருக்கின்றது அல்லது எந்த ஊரில் இல்லை என்பதை நமது நாமக்கல் மாவட்ட சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று எங்களெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற சுகுமார் ஐயா அவர்கள் அடிக்கடி தொடர்பு கொண்டு இன்று அலாவைப்பட்டி போகலாம், சேந்தமங்கலம் போகலாம், சிங்களாந்தபுரம் போகலாம், ஜேடர்பாளையம் போகலாம், பெரியமணலி போகலாம் என்று அத்தனை விழாவுக்கும் அழைத்து அவருடைய செலவிலே சன்மார்க்க அன்பர்களை அழைத்து விழாவை ஏற்பாடு செய்து அந்த பகுதியிலே ஒரு உற்சாகத்தை, ஒரு உந்துதலை, ஒரு சன்மார்க்க அன்பம் தலைக்க அவர் பாடுபட்டிருக்கின்றார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வள்ளல் பெருமானிடத்திலே பிரார்த்தித்து இந்த அருட்பெருஞ்சோதி டிவி நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்து ஆன்மீகத்திலே சிறந்து விளங்குகின்ற அந்த பணியை சிறப்பாக செய்கின்ற அந்த ஜோதி டிவி சேனல்காரர்களுக்கும் எங்களுடைய ராசிபுரம் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி ஐயா, இந்த சன்மார்க்க சங்கத்துக்கு நீங்கள் வந்த பின்னாடி உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன முக்கியமான திருப்பங்கள் ஏற்பட்டது என்பதை பற்றி நீங்கள் விவரிக்கலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. என் பெயர் கேசவன். நான் எல்ஐசி முகவராக இருக்கிறேன். நான் வந்து ராசிபுரம் நான் வள்ளலார் சபையின் செயலாளராக இப்போ பணிபுரிந்துட்டு இருக்கிறோம். நான் இந்த சபைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் இருக்கும். வரும்போது மகரிஷியோட பயிற்சி வகுப்புக்கு தான் வந்தோம். பயிற்சி வகுப்பில் நான் கலந்துட்டு பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவ்வளோவா வந்து நம்ம வள்ளல் பெருமானை பற்றி நமக்கு தெரியாது. குறிப்பிட்ட காலம் ஒரு 2-3 ஆண்டுகள் கழித்து தான் வள்ளல் பெருமானை பற்றி முழுமையாக நம்ம இது பண்ணோம். நம்ம மகரிஷி பகுதியில் வந்திருந்தால் கூட அசைவத்தை தவிர்க்கலை.
ஏதோ ஒரு சூழ்நிலை திடீர்னு ஒரு நாள் அசைவத்தை தவிர்க்கணும்னு தோணுச்சு. அன்னிலேருந்து தவிர்த்துக்கிட்டோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, சபை வந்து எனக்கு பல நேரங்களில் எங்களோட மனக்குறையை வந்து தீர்த்திருக்கு. நிறைய அன்பர்கள் நாங்கள் போய் பார்க்கும்போது நிறைய பேர் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் நம்ம மகானை பற்றி நிறைய வெளியே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்க காலத்தில் போய் பேசும்போது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதில் சமீபமாக வந்து ஒரு பூச விழாவுக்கு நம்ம சந்தையில் போய் காய்கறி வாங்க போகும்போது ஒரு அம்மா சொன்னாங்க, நான் வருஷம் பூச விழாவுக்கு போயிடுவோம்பா, இங்கே முடிஞ்சதையும் இரவு பஸ் ஏறி நாங்கள் நேராக பூச விழாவுக்கு தைப்பூசத்துக்கு வந்து சபைக்கு போயிட்டு ஞான சபைக்கு போயிட்டு அடுத்த நாள் தான் வருவேன். நான் நினச்சேன் எவ்வளோ நாளமாக போகிறேன்னு நினச்சி கேட்கும் போது கிட்டத்தட்ட அந்த அம்மா வந்து நான் ஒரு 50 ஆண்டு காலமாக போயிட்டுருக்கிறேன் அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து அது பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அது மாதிரி வந்து நிறைய சொல்லலாம். குடும்பத்துலேயும் நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து மனக்குறை தீர்த்துருக்கு. அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திரு சரவணன் ஐயா அவர்களுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள், உங்கள் சன்மார்க்க சங்கத்துக்கு நீங்கள் வந்த பின்னாடி என்னென்ன மாறுதல்கள் ஏற்பட்டது, என்ன அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். பேர் சரவணன், புதுப்பாளையம் கிராமம் சேர்ந்தவருங்க. நலவாரியம் அதெல்லாம் பண்ணிகிட்ருங்க. கொஞ்சம் குறுகிய காலத்தில் ஐயாவோட கொஞ்சம் இது பண்ணால் என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றமெல்லாம் இருக்குது. அதனால் நல்லபடியாக தொழில் நடக்குது. அடுத்ததாக நமது ஐயா அவங்க முத்துக்காளிப்பட்டியை சேர்ந்தவர்கள் தன்னுடைய அனுபவங்களை கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி. நான் ஒரு தடவை வள்ளலார் கோயிலுக்கு போயிட்டு நானும் எங்கள் ஒய்ஃபும் அங்கேருந்து ராசிபுரம் வந்துட்டோம். ஒரு நாள் கொஞ்சம் ஒரு 2 hours 3 hours நான் அங்கே இருந்துட்டு வந்த பின்னாடி ராசிபுரத்தில் வள்ளலார் கோயில் நான் படுத்து தூங்கும்போது என் கூடயே இருக்கிற மாதிரியே இருக்குது. ஒரு 3 நாள் அப்படி இருந்துச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, நம்ம கூட ஏதோ ஒரு பவர் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி நான் சேலம் டைரியில் ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆகிட்டு நான் முத்துக்காளிப்பட்டியில் இங்கே இருக்கேன். நான் இங்கே வந்து அகவல் பாராயணம் படித்து பழகிக்கிட்டேன். நான் மெட்ராஸ் போகும்போதே இங்கே போதே எல்லாம் படிப்பேன். இந்த முதல் திருமுறைகள்லாம் எடுத்து படிக்கும்போது ஒரு பக்கம் படித்தாலே அப்படியே உட்காந்துருவேன். நேரம் ஆட மாட்டேன், அசைய மாட்டேன். ஒரு தியானத்தில் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நாள் பூராமல் அப்படியே என்ன பேசாமே இருக்க அப்படிங்கிற அந்தளவுக்கு தியானம் உள்ளே போயிடுமா, உழுந்து கருத்து உள்ளே போயிடும். இப்போ அடிக்கடி எனக்கு இப்போ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே புக்கை எடுத்து வச்சேன். எங்கள் வீட்டில் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, புக்கை எடுத்து வச்சு அவங்க ரெடியாக படிக்க பக்கத்தில் வச்சுக்கிட்டே படிக்கிறாங்க, பண்ணுறாங்க. எல்லாமே நல்லா இருக்குது. குடும்ப திருப்தியாக இருக்குது. எனக்கு இன்னும் நிறையா நான் அப்பப்போ படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். வள்ளலார் அருள் நமக்கு எனக்கு புரியுதோ இல்லையா, ஆனால் அவர் வந்து அருள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. என் குடும்பம் நல்லா முன்னேறிக்கிட்டு வருது. நீங்களும் கோயிலுக்கு வாங்க, தியானம் பண்ணுங்கள். வேதாத்தி மகரிஷி குரூப்பில் காலையில் 6 to 8 பயிற்சிகள்லாம் பண்ணுறாங்க. உடல் நலம் கெட்டு போயிருந்துச்சு. நம்மளாம் பிழைக்க மாட்டோம், கொரோனாவில் போயிடலாம் அப்படின்னு கூட நினச்சேன். அது வந்து ஆண்டவன் இந்த வழியில் நல்ல வழியாக பண்ணி இப்போ நல்ல பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன். வாழ்க வளமுடன். அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி. அடுத்ததாக தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்கள், அம்மா அருட்ஜோதி அம்மா சொல்கிற மாதிரி எல்லா பட்டி தொட்டிலையும் சன்மார்க்க சங்கம் ஆரம்பிக்கணும், ஒரு நல்ல எண்ணங்களை நல்ல வைப்ரேஷன் உண்டாக்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரவாதியாக இருக்கார். அவரோட சேர்ந்து இவர் எல்லா ஊர்கள்லேயுமே வில்லேஜுங்களில் சார்ந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் இந்த ஜனங்களை வந்து அசைவத்திலேருந்து சைவத்துக்கு திருப்பணும். அதே மாதிரி பல கோயில்களில் சின்ன சின்ன கோயில்களில் பலியிடுறதை தடுக்கணும். அந்த மாதிரி சேவைகளை எல்லாம் எந்தெந்த ரூட்டில் எந்த விதமான தந்திரத்தினாலாவதுன்னு வள்ளலார் சொல்கிறார் இல்லையா, அந்த மாதிரி கடைப்பிடித்து அவர் இந்த பணிகளை செய்து வருகிறார். அவருடைய சொந்த அனுபவங்களை கூறும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. என் பெயர் தட்சிணாமூர்த்தி.
நான் முதலாக நம்முடைய சபைக்கு நான் போச நேரங்களில் உணவு சாப்பிட தான் வந்திருக்கேன். அப்போ பொதுவாக எனக்கு அந்த நேரத்தில் இறை நம்பிக்கைலாம் கொஞ்சம் இல்லை. கடுமையான எதிர்நிலையில் நம்ம செயலாற்றணும். அப்போ சிறு வயதில் பையங்கள்லாம் வந்தோம்னா அற்பெருஞ்செய்தி சொல்லும் போது கூட நாம் அதை கவனிக்காமல் அப்போ இங்கே உள்ளே தான் உணவு போடுவாங்க சபைக்குள்ளே. அப்போ முதல் பந்தியில் உட்காரதுக்காக வரிசையில் முட்டிக்கிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டு தான் பழகியிருக்கேன். ஜோதி பாடும்போது இவ்வளோ நேரம் ஆகுதே பாடிக்கிருக்காங்க, சோறு போட மாட்டுறாங்களே அப்படின்னு கேலியும் கிண்டலுமாக தான் இருந்தோம். ஆனால் தொடர்ந்து உணவு சாப்பிட்ருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சபைக்கு வரப்போக இருக்கிறப்ப அப்பாவை பார்க்குறதுக்காக நாங்கள் சபைக்கு வருவேன். அப்பாவையும் தலைவரையும் பார்க்குறதுக்காக நான் சபைக்கீழே பார்த்துட்டு போவேன். போசோம்னா அன்றைக்கி சாப்பிடுவோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு தமிழ் ஆர்வலராக நம்ம வந்த பிறகு தலைவர் நெடுமாறன் ஒரு கட்டுரை எழுதினாங்க தினமணியில். அதனாலுங்க நம்ம சபையில் இருந்தோம். அவர்கள் தான் மிக நேர்த்தியாக ஐயாவுடைய கருத்துக்களை சிறப்பாக அந்த தினமணி செய்தியில் குறிப்பிட்டாங்க. அதன் தொடர்ச்சியாக நம்முடைய வடலூரில் அனைத்து உலக சன்மார்க்க மாநாடு நடந்தது, முதல் மாநாடு. அந்த மாநாட்டில் எனக்கு உண்மையாக வடலூர் குறித்த அவ்வளோக்கா செய்தி தெரியல. இப்போங்க நாங்கள் எப்போதும் ஜோதி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அன்றைக்கி போயிட்டு அங்கே சொற்பொழிவு தலைவர் வராருங்கிறதுக்காக போயிருந்தோம். அவர் பேசுகிறாருன்னு. ஆனால் அந்த மேடையில் ஒரு நாடகம் போட்டாங்க ஐயாவுடைய வரலாறு குறித்து. அதில் ஐயா கிட்ட மற்ற நம்முடைய சீடர்கள்லாம் அன்றைக்கு நிலவிய அந்த பஞ்சத்தை குறித்து பேசி உங்களுடைய ஆளுமையை பயன்படுத்தி அரசாங்கத்துக்கிட்ட இந்த பஞ்சத்தை போக்க உணவுலாம் நிறைய அவங்க ஆங்கில அரசு எடுத்துகிட்டு போகிறாங்க, இதை நம்ம தடுத்து நிறுத்தணும், நீங்கள் எதாவது முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்குறாங்க பெருமானை. பெருமான் அப்போ சொல்லும்போது, அப்படியா, அதை முயற்சி எடுப்போம். ஆனால் நான் முதல்ல நம்ம இடத்துல நம்ம இங்கே தர்மசாலையை உருவாக்கணும், இங்கே உணவு கொடுப்போம் அப்படின்னு ஐயா அந்த மேடையில் சொல்கிறாங்க. பெருமான் சொல்கிறாங்க. தொடர்ந்து உணவு கொடுக்கும்போது அந்த அல்ல குறையாத அந்த நிலையெல்லாம் அந்த காட்சியில் வந்துச்சு. அப்போ பொதுவாக படித்த வரைக்கும் இருக்கிற செய்திகளில் ஏதேனும் ஒரு கோவிலில் உணவு போடுவாங்க, இது போல் தான் இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி ஐயா தர்மசாலையை தான் முதல்ல தொடங்கினாங்க அப்படிங்கிறதும், அதன் பிறகு ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஞானசபை அமைத்தாங்க அப்படிங்கிற செய்தியை அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். உள்ளபடியே நான் இன்னும் ஜோதியை இன்னும் தரிசிக்கலை. அன்றைக்கி சரி மறுநாள் இருக்குதுன்னு நினச்சிட்டேன். அன்றைக்கி ஜோதி நாள் அன்றைக்கி கூட்டம் நிறையா இருக்குது, காலையில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இரவு அருப்பெருஞ்சோதியை நான் பார்க்கல அந்த மாநாட்டு அன்னைக்கு. பிறகு 2-3 முறை போயிருக்கிறோம். நான் பகல் நேரத்தில் போயிட்டு வர்றதுனால இன்னும் ஜோதியை பார்க்குற வாய்ப்பு இன்னும் அமையலை. ஆனால் அதன் தொடர்ந்து ஐயா குறித்து நிறைய கருத்துக்களை படிக்க பேச இருக்கும்போது தான் அவர்கள் ஒரு பெரிய புரட்சியாளராக இருந்திருக்காங்க. பெருமான் வழக்கமான ஒரு அருளாளர்கள் போல் இல்லாமல் இந்த சமூகத்தை முழுமையாக உலகத்தை மாற்றிடணும் அப்படிங்கிற உணர்வோடு அவர்கள் செயல்பட்டாங்க. அந்த வழியை நம்ம பின்பற்றணும். இறைவன் இந்த உயிர்கலத்தெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற சொன்னதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற உணர்வு. ஆனால் கூடிய விரைவில் ஜோதி தரிசனத்துக்காக நம்ம வடலூர் செல்லணும், அதான் ஒரு ஆசை. அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெருஞ்சோதி. என்னுடைய பேர் மணிவாசகம். இந்த சபைக்கு நான் ஒரு 15 ஆண்டுகளாக வந்துட்டுருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசுலேருந்தே கைலாசநாதர் கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு வழக்கம் நமக்கு உண்டுங்க. அங்கே போய் வழிபாடு பண்ணுவேங்க. அந்த மாதிரி இது உழவாரப்பணி அந்த மாதிரி பணிகள்லாம் மேற்கொண்டு செஞ்சுட்டு வந்துட்டுருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா இறைவனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு தேடல். ஏன்னா பார்த்திங்கன்னா உருவத்தை வச்சு நம்ம எல்லாம் வழிபாடு பண்ணுறோம்.
ஒவ்வொரு உருவம் வழிபாடு பண்ணுறப்ப இறைவனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக தெரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் உருவம் இருக்குது. அப்போ இறைவன் தன்மைங்கிறது ஒன்று தான், இறையாற்றல்ங்கிறது ஒன்று தான், எனர்ஜிங்கிறது ஒன்று தான். அப்போ பிரபஞ்ச இயக்கத்தக்கூடிய சக்திங்கிறது ஒரே சக்தி தான். அப்போ அப்படிங்கிற பல உருவத்தில் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு ஆசிலேஷன் ஆகுது, ஒரு நிலைத்த தன்மை கிடைக்கல. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம திருமுறைகளிலே நம்ம திருமூலர் நாயனார் சொல்லுவாருங்க, உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெரிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலன் 5 காலா மணிவிளக்கேங்குவார். 5 புலன்களை கொண்டு இறைவனை உணர முடியாது, புலன்களுக்கு அப்பாற்பட்டவன் தான் இறைவன். அப்போ உள்ளுணர்வாக தான் உணர முடியும் அப்படின்னு சொல்லுவார். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம சபைக்கு வரப்போ நம்ம சௌந்தரன் சார் ஐயாவுடைய நம்மளுடைய தியான வகுப்பு நம்ம கேசவன் ஐயா மூலிமா நமக்கு அறிமுகமாகி இங்கே தியான வகுப்பு நம்ம தொடர்ந்து மேற்கொண்டோம். அதில் பார்த்திங்கன்னா வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர் அழகாக சொல்லுவார், இறைவா என்னை விடுத்து உனை மதித்தேன், எவரவரோ புனைந்த கற்பனைகளை கொண்டு நான் இணைந்தேன். அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு உருவமும் ஒரு புனைந்த கற்பனைகளாக சொல்கிறார் அவர். கற்பனைகள் கொண்டு நான் இணைந்தேன், என்னறிவோ நிலையில்லை, நிலைக்கவில்லை, நினைந்து ஆழ்ந்தேன், மறைபொருளாக இருக்கும் எனதறிவை பற்றி உணர்ந்தேன், அங்கே நீ நானாய் கண்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஒவ்வொரு ஜீவன்லேயும் சிவன் இருக்கிறார் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. சிவனாகப்பட்டவர் யாருன்னா ஜோதி ஸ்வரூபம் தான். ஏன்னா இப்போ கோயிலில் போய் பார்த்திங்கன்னா கூட வழிபாட்டு நிறைகளில் கடைசியாக எல்லா வழிபாட்டும் முடிஞ்ச வாட்டி கற்பனை கடந்த ஜோதி, கர்ணியே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருண்மறை சிரத்தின் மேலாய் சிற்பர யோகமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்பனம் நடம் செய்கின்ற பூங்கலல் போற்றி போற்றின்னு அந்த ஜோதி தான் நம்ம வழிபாடாக சொல்கிறோம். அதே மாதிரி 12ஆம் திருமுறையில் கூட ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி அப்படிங்கிறார். ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி இந்த பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய யாருன்னா ஜோதி ஸ்வரூபமான இறைவன் தான். அளவிலா அளவு ஜோதியாய் உணர்வுமாகிங்கிறாருங்க. அப்போ ஜோதியாகப்பட்டவர் வந்து காண முடியாது, உணரதான் முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இறைவனை வந்து பார்க்க முடியாது, சுட்டுவது அழியும்னு சித்தாந்தம் சொல்லுது. சைவ சித்தாந்தத்தில் மெய்கண்ட நாயனார் சொல்லுவார், காணக்கூடியதெல்லாம் மாறக்கூடியது, இந்த உலகத்தில் பார்க்கக்கூடியதெல்லாம் தோன்றி நின்று மாறுங்கிறாரு, இன்னொரு பொருளாக மாறிடுங்கிறாரு. அப்போ இறைவனும் அப்படி தானே, ஒரு கல்லாக நினச்சோம்னு வச்சுக்கோங்க, அவன் காலப்போக்கில் அந்த கல் கொஞ்ச நாள் இருந்துச்சுன்னா தேய்மானமாகி செதஞ்சு போயிடும். அப்புறம் பாலாலயம் பண்ணி இன்னொரு கல்லை இன்னொரு உருவத்தை நம்ம இறைவனாக பாவிப்போம். அப்போ அப்படிங்கிறப்ப அதுவும் வந்து காலப்போக்கில் மாறக்கூடியதான். எதியாக மாறாதது நித்தியமானது அப்படின்னா ஜோதி ஸ்வரூபமானவன் தான். அது ஜோதியாகப்பட்டவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா உணர்வுபூடியமானவன். அப்போ வந்து ஊமையாக வச்சுருக்கிறோம், ஒளியாக. அறியாமைக்கு இருள்னு பேர், அறிவுக்கு ஒளின்னு பேர். இறைவன் பேரறிவு பரம்பொருள், ஞான வடிவமானவன். ஒளியை நிற்கிறப்பனா சுற்றிலும் இருக்கக்கூடிய இருளை நீக்கிறோம். ஜோதியாக இருக்கக்கூடிய இறைவன் இருக்கிறப்ப அந்த சூழ்நிலையில் இருக்க எல்லாருடைய அறியாமையும் போய் ஞானம்ங்கிற தன்மை வரும். சாமிக்கு சொன்னது கூட இது ஞான சபைன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க, சத்திய ஞான சபை. அப்போ ஞானம்ங்கிறது வந்து இறைவன் தான். அப்போ சாமிங்கிறது இறைவன். வள்ளல் பெருமானே சொல்கிறாரு, நான் என் உருவமாக என்னை பார்க்காதீங்க, இறைவன் ஜோதி ஸ்வரூபம்னு அறுதிட்டு சொன்னார். அதனால் ஜோதி தான் இறைவன், நித்தியமானவர். அவர் வழிபாடு பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய மனக்குறைகள் தீரும் அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். அதனால தான் ஒவ்வொரு காலையிலையும் சாயந்தரமும் வந்து நாங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து எதையும் நினைக்காமல் அமைதியாக இருந்துட்டு நான் என்னுடைய பணியை மேற்கொள்கிறேன். எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது இங்கே சபைக்கு வர்றது. அதே மாதிரி நம்ம தலைவர் ஐயானுடைய வழிகாட்டுதன்படி நடந்துகிட்ருக்குறோம். அவரும் நல்லா நிறையா சொற்பொழிவுலாம் சொல்லுவார். அதே மாதிரி நிறைய ஆர்கியூ பண்ணுவேன். இங்கே வந்து நிறையா நம்ம போஸ்ட் ஐயா வருவார், இங்கே கேசவன் ஐயா இருப்பார். அப்பப்போ நான் ஆர்கியூ பண்ணுவோம். ஏன்னா நம்ம கலந்துரையாடலில் தான் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிக்க முடியும். அந்த வகையில் வந்து இந்த சபை வந்து எனக்கு ரொம்ப 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 எனக்கு உதவியாக இருக்குது, நல்லா இருக்குது எனக்கு. இது மூலிமா என்னுடைய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். முழுமையாக சொல்கிறேன், ஜோதி தான் இறைவன். அந்த ஜோதியாகப்பட்ட இறைவனை நம்ம வழிபாடு பண்ணுறோம்னா எப்போவும் நமக்கு வந்து வாழ்க்கையில் நிறைவு ஆனந்தமும் கிடைக்குங்கிறத நான் உறுதியாக எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புகிறேன். அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெருஞ்சோதி. ஓம்.